ಶ್ರೀ ವೀತರಾಗಾಯ ನಮಃ. ஜெயின பாரதம் 6ஆம் சருக்கம் தொடர் எண் 42. வணக்கம் பவ்யர்களே. இப்படியாக அந்த பாண்டவர்கள் அந்த எரி கொழுவிய, அதாவது தீப்பிடித்த அந்த அரக்கு மாளிகையிலே இருந்து வெளியேறி அந்த அஸ்தினாபுரத்தினுடைய எல்லையை தாண்டி வந்து அதற்கு பின்பு அந்தணர்களாக வேடமணிந்து கங்கை கரையை மடுவிலே கடந்து அங்கே துண்டிகா தேவதையை வென்று அதன் பின்னர் ஏக சக்கராபுரம், இந்திய மலைக்காடு, இப்படியாக சம்பாபுரம் போன்ற நகர்களுக்கெல்லாம் அவர்கள் அங்கே சென்று தங்கி குடியிருந்து இடையிலே இடம்பை என்கிற இந்த மாத பெண்ணை மணந்து கொண்டு வீமன், அதற்கு பிறகு அவனுக்கு கடோத்கசன் என்கிற ஒரு மகன் பிறந்திருக்கிறான். இவற்றுக்கெல்லாம் பின்பு அவர்கள் இங்கு வந்து இந்த சம்பாபுரத்திலே குயவர்கள் வீட்டிலே எப்போதும் தங்குவது போல் தங்கியிருந்தார்கள். இதற்கிடையே பல்வேறு சம்பவங்கள் வீமனினுடைய பராக்கிரமத்தினாலே நடந்தேறியது. அவன் அங்கே மத யானையை அடக்கியிருக்கிறான், பட்டத்து மத யானை. இப்படி பல்வேறு சம்பவங்களுக்கு பின்பு ஓரிடத்திலேயே நிலையாக இருந்துவிட்டால் மற்றவர்களுக்கெல்லாம் தாங்கள்தான் பாண்டவர்கள் என்பது தெரிந்துவிடக்கூடும் என்கிற காரணத்தினாலே அந்த மத யானையை அடக்கிய அந்த நிகழ்ச்சிக்கு பின்பு அவர்கள் மீண்டும் அந்த இடத்திலே இருந்து புறப்பட்டு செல்கிறார்கள். சம்பாபுரத்தை விட்டு இரவோடு இரவாக புறப்பட்ட பாண்டவர்கள் வைகரை பொழுதுக்குள்ளே அந்த நகரத்தின் எல்லையை கடந்து நெடுந்தூரம் வந்து சேர்ந்தார்கள். இடையிடையே குறுக்கிட்ட சிற்றூர்கள், பேரூர்கள், ஆறுகள், குன்றுகள், அடவிகள் முதலானவற்றையெல்லாம் கடந்து வந்து கொண்டிருந்த அவர்கள் சில நாட்களிலே காம்பில்யம் என்ற பெயருடைய பெரியதொரு நகரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த நகரிலே வாழ்கின்றவனாகிய யமுனன் என்கிற வணிகன் ஒருவன் வணிகத்தின் பொருட்டு வெளியூருக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருந்த வேளையிலே அந்த நகரின் புறச்சோலையிலே தங்கி இளைப்பாறிக் கொண்டிருந்த இந்த அந்தணர்கள் வேடத்திலே இருந்த பாண்டவர்களை கண்டு இவர்களெல்லாம் அதிதிகள், அதாவது விருந்தினர்கள் என்று அறிந்து அவர்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு உணவிட்டு உபசரித்து வந்தான். சில நாள்கள்
இவ்வாறாக கழிந்து போயின. இடையிலே ஒரு நாள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த வேளையிலே, நள்ளிரவு பொழுதிலே யாரோ அழுகின்ற குரல் கேட்டு குந்தி விழித்து கொண்டாள். அந்த குரலுக்கு உரியவள் அந்த வீட்டினுடைய வணிகன் யமுனன், அவனது மனைவி பிரேமாவதி என்பதை அறிந்து கொள்ள அவளுக்கு கொஞ்சம் நேரம் பிடித்தது. இந்த இரவு பொழுதிலே அவள் ஏன் அழுகின்றாள் என்பதை அறிந்து கொள்ளும் ஆவலினாலே வீட்டு சாளரத்தின் வழியாக உள்ளே எட்டி பார்த்தாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவளை திடுக்கிடச் செய்தது. ஆம், அங்கே கட்டிலிலே அழுது கொண்டிருந்த அந்த பெண்ணின் அருகிலே அவள் கணவன் அமர்ந்து கொண்டு ஆதரவாக ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவளை தேற்றிக் கொண்டு இருந்ததை பார்த்தாள். இயல்பாகவே இரக்க குணம் கொண்டிருப்பவளாகிய குந்தி தங்களை அன்போடும் ஆதரவோடும் விருந்தோம்பல் செய்து வரும் இந்த குடும்பத்திற்கு ஏதோ துன்பம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அனுமானித்து கொண்டாள். அவளாலே சும்மா இருக்க முடியவில்லை. தான் இருந்த இடத்தை விட்டு எழுந்து சென்று அந்த இருவரையும் அன்போடு அழைத்து தன் அருகிலே இருத்தி கொண்டு அவர்கள் எதற்காக இப்படி வருந்துகின்றார்கள் என்பதை கூறும்படி கேட்கிறாள். அவர்கள் இருவரும் முதலிலே தயங்கினார்கள் என்றால் கூட தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த துயரத்தை விவரமாக ஒரு கதை போல எடுத்து கூறி முடித்தார்கள். அதை கேட்ட குந்தி வியந்து போய் அமர்ந்து விட்டாள். அப்படி என்னதான் கதை கூறினாள் குந்தி? நாமும் கொஞ்சம் கேட்போமா? அந்த காம்பில்ய நகரத்தை ஆண்டு வந்தவன் பகன். பகன் என்கிற பெயருடையவன். அவன்தான் அந்த காம்பில்ய நகரத்து அரசன், வேந்தன். அவன் சிறந்த நீதிவானாய் இருந்தால் கூட மனிதர்களுடைய உடலை புசிக்கின்ற கொடுங்கோலனாக இருக்கின்றான். அவனுக்கு இந்த தீய ஒழுக்கம் வந்து படிந்ததனுடைய வரலாறு ஒரு தனி கதை. ஒரு சமயத்திலே அரண்மனையிலே அமுதரசன் என்கிற ஒரு சமையல்காரன் இருந்தான். அவன் தனது கைவண்ணத்தினாலே சமையற்கலையிலே சிறந்தவன் என்று போற்றப்பட்டு அவன் பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறான். அவன் தனது கைவண்ணத்தினாலே
விலங்குகளின் உடலை எல்லாம் கொண்டு வந்து அவற்றின் இறைச்சியை சமைத்து அந்த தீய உணவிற்கு அரசனை அடிமையாக்கி விட்டிருக்கிறான். விலங்கு, பறவை, நீர்வாழ் உயிரினங்களாகிய ஏனைய பிற விலங்குகள் அல்லது பறவைகள் இப்படியாக அவற்றினுடைய இறைச்சியை சமைத்து கொண்டிருப்பது, அவனுக்கு அரசனுக்கு உணவாக அளிப்பது அவனது வேலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த மாதிரியான ஜீவராசிகள், விலங்குகள், பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள் இவற்றினுடைய புலால் கிடைப்பது அரிதாகி போனது. அதனாலே ஒரு நாள் இந்த சமையல்காரன் தானே இடுகாட்டிற்கு சென்று அப்போதுதான் மண்ணிலே புதைத்து வைத்து அங்கே விட்டு போயிருந்த ஒரு சிறு குழந்தையினுடைய சவத்தை எடுத்து வந்து பலவிதமான மனம் வீசும் பொருள்களை எல்லாம் அதோடு சேர்த்து அதை சமைத்து அரசனுக்கு கொடுத்து விட்டான். ஒரு நாளிலே இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கிறது, அல்லது அரங்கேற்றி இருக்கிறான் அந்த சமையல்காரன். அதை உண்ட அந்த பகன் இந்த நாள் வரை உண்டு வந்த புலால் உணவை காட்டிலும் இது வேறு சுவை உடையதாக இருத்தலை உணர்ந்து அந்த சமையல்காரன் அமுதரசன் அவனை அழைத்து அது பற்றி வினவுகிறான். அவனும் வேறு வழியின்றி அவனாலே அன்றைக்கு சமைக்கப்பட்ட அந்த உணவானது இடுகாட்டிலே இருந்து புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு குழவியின் உடல், அதை கண்டெடுத்து வந்து இந்த மாதிரி சமைத்திருக்கிறேன் என்று கூறினான். நாயை விட கீழான அந்த பகன் சமையல்காரனை வெகுவாக பாராட்டுகிறான். இனி நாள்தோறும் நர மாமிச உணவையே தனக்கு தயாரிக்கும்படி ஆணையிட்டு விட்டான். அந்த நாள் முதல் அரண்மனை சமையல் கூட மனித மாமிசம் சமைக்கின்ற கூடமாக மாறிப்போனது. என்ன செய்வது? யானை, மீன், வண்டு, மான், அசுன பறவை ஆகியவைகள் தம் புலனிச்சையை தனித்துக் கொள்ள முயன்று சாவின் விளிம்பிற்கு சென்று விடுகின்றன அல்லவா? அதுபோல நாவின் சுவைக்கு அடிமையாகிவிட்ட இந்த பகன் மட்டும் அதற்கு விதிவிலக்காக இருக்க முடியுமா? கொலையாலே வரும் பாவத்தினை சிறிதும் எண்ணி பார்க்காத இந்த பகன்
புலால் உண்கின்றவர்கள் நாள்தோறும் குளித்து புற தூய்மை செய்து கொள்வதால் மட்டும் பயன் என்ன? ஒழுக்கத்திற்கு மூல காரணமான புலால் மறுத்தலை மேற்கொண்டு வைராகியத்தோடு துறவொழுக்க நெறியிலே செல்பவர்கள் நீராடாமல் இருப்பதினாலே வருகின்ற இழுக்குதான் என்ன? அறநெறி தவறி மூர்க்கனாகி தீயொழுக்கமுடையவனாகிவிட்ட இந்த பகன் இவனது செயலை கண்டு நல்லோர்கள் எல்லோரும் நாணினார்கள். குடிகளெல்லாம் ஆத்திரமடைந்தார்கள். குதிரை குப்புற தள்ளியதோடு தள்ளியது மட்டுமல்லாமல் குழியும் பறித்த கதையாகிவிட்டது. என்ன நடக்கிறது என்பதை சொல்வதற்கு நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.